வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாக்த சாதகே சரணிய திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. அம்பிகையுடைய துணையாலும் பாலத்திருபந்தனுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு கடகராசி அன்பர்கள், இந்த கடகராசி இந்த வாரம் முற்பகுதியில் 12ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு மேல், புதன்கிழமை காலை 7 மணி 42 நிமிடம் வரை சந்திராஷ்டம காலம். ஆகவே திங்கள் செவ்வாய் முழுவதுமாக உண்டு. புதன் அதிகாலை காலையில் 8 மணிக்குள்ள முடிவதால் புதன்கிழமை உங்களுக்கு சுபமே. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆரம்பிப்பதால் நம்மளுக்கு பெருசா பாதகம் இல்லை. ஆகவே திங்கள் செவ்வாய் ராசியில சந்திரன் 8ஆம் இடத்தில் மறையும் போது சற்று கவனமாக இருக்கணும். இருப்பினும் உங்கள் லாபஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தான செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள்லாம், சூரியன் போன்ற கிரகம் இருப்பது சிறந்தது. முயற்சி திருமணமாக்கும். வீண் வம்புக்கு மட்டும் போகாமல் இருப்பது இந்த காலத்தில் சிறந்தது. நம்ம அனைத்து விஷயம் தெரிஞ்சினாலும் முன்கூட்டி முந்தி கொண்டு நம்மளை இது தெரியும் சொல்லி போகாமல் இருக்கணும். நம்மளுக்கு கூப்பிட்டால் அந்த வேலை செய்து முடிக்க போகணும். நம்மளா போய் அந்த வேலை செய்து முடிக்கும் போது அதை நம்மளுக்கு ஒரு பாதகமாகவே அமையும். ஆகவே சற்று கவனமாக இருந்து வரணும் இந்த 2 நாள் மட்டும். இருப்பினும் இந்த கடகராசி என்பவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த காலமே. தெய்வத்துணை உங்களுக்கு முற்றிலுமாக உண்டு. உங்க தெய்வமே உங்களுக்கு துணை புரியும். எந்த விஷயத்திலே நீங்க இறங்கினாலும் வெற்றி பெற்றக்கூடிய தன்மை. வம்பு வழக்கு தவிர மற்றது அனைத்தும் உங்களுக்கு விஜயமடையும். ஆகவே இந்த கடகராசி என்பவர்கள் சுக்கிர பகவானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுக்கிர பகவான் வழிபாடு செய்து கொள்ளும் போது 4க்கும் 11ஆம் அதிபதி சுக்கிரன், லட்சுமி தாயாரை வழிபாடு, கௌரி அம்மனை வழிபாடு, அது போன்று தவறாமல் செய்து வரும்போது கடகராசி என்பவர்கள் பலம் பெறும். மனதில் ஒரு ஐயப்பாடு, குறைபாடு, என்ன என்ன என்னங்கிற ஒரு கேள்வி உருவாக்கிட்டே இருக்கும். சந்திரன் 9ஆம் இடத்துல சென்றவுடன் அந்த ஐயப்பாடு நிவர்த்தி ஆகும். கவலைகள் மறைமுகமாக கொடுக்கும். யாருடையும் பேச தோணாது. ஆகவே சற்று கவனித்து செயலாற்றணும். நம்மளுக்கு வீணான பொல்லாப்பு வருதுங்கிறது ஒரு பயம் உங்களுக்கு கொடுக்கும். இத்தனை கடந்து வரணும். செவ்வாயும் சனி யுத்த கிரகமாக இருப்பதால் 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி சனி, 5க்கும் 10ஆம் அதிபதி செவ்வாய் இரண்டும் கூடி கலப்படமாகவே பலன் கொடுக்கும். ஆகவே மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுக்கு மட்டுமே நம்மளுக்கு சொல்யூஷன் தேடிக்கணும். குடும்பம் இருப்பினும் குடும்பம் நல்லா மேன்மை அடையும். நான் எந்த கவலை இல்லாமல் என் குடும்பத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு. வீடு மனை வாசல் அமையக்குண்டான யோகம், திருமணத்துக்கு உண்டான யோகம், புத்திர பாக்கியத்துக்கு உண்டான யோகம் அனைத்தும் கொடுக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கணும், நம்ம மேலும் இந்த காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் அந்த காலேஜில் இடம் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதுவும் புதன்கிழமை இருந்து முயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே நல்ல இடம் கிடைக்கும். நீங்கள் படிக்கும்போது நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று வரக்கூடிய தன்மை கொடுக்கும். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வெற்றி பெற்று வரக்கூடிய தன்மையை அந்த கிரகம் கொடுத்துட்டே வரும். மன சோர்வு என்று நீங்கள் உழைக்குவீங்க. இந்த கடகராசிக்காரர்கள் எப்பவுமே மனதில் ஒரு சோர்வுங்கிறதே இருக்காது. தைரியமாகவே இருந்து செயலாற்றக்கூடியவர்கள். கவலைன்னா என்னன்னு கேட்பாங்க, எத்தனை கிலோ. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு கவலை பிறக்குதுன்னா அந்த கிரகத்துண்டான நுணுக்கங்கள் சரியான முறையில் இயங்காதால் மனதில் ஒரு பயம், ஒரு படபடப்பு, தன்னை அறியாமலே ஒரு உணர்வு ஏற்படுதுங்கிறது, வாழ்க்கையில பின்னுக்கு போயிடுவோமாங்கிற ஒரு கவலை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்துவிடும். கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல கேது பகவான்
கேதுனால் நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் உண்டாகுமா? கண்டிப்பாக கொடுக்காது. கேதுனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஞானத்தை போதிக்கக்கூடியவர், விநாயகர் பெருமானுடைய அனுகிரகத்தோடு இயங்கக்கூடியவர் கேது பகவான். ஆகவே அவரை வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்து வரும்போது அந்த கேதுனால் நம்மளுக்கு எந்த விதமான தொல்லை நடக்காது. தனஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது வீண் விரயம் உண்டாகும், செலவு உண்டாகும். தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையிட்டு அதுக்குண்டான செலவு நம்ம செய்ய வேண்டிய இருப்பு கரைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே சற்று கவனமாக இருந்து வரணும். இருப்பினும் உங்களுடைய நட்சத்திரத்தை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூசம் முழு நட்சத்திரம், ஆயிலம் முழு நட்சத்திரம். ஆகவே புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் பூஷ நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு, மலை சார்ந்த முருகன், சுவாமி மலை முருகன் உங்க அனுகிரக தெய்வமாக மாறுவார். அதே போல் பெருமாளை சேவிப்பது சிறந்தது. அதுவும் மலை சார்ந்த பெருமாளை வணங்கி வரும்போது உங்களுக்கு இந்த புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பூஷ நட்சத்திர வழிபாடு சிறந்தது. நீங்கள் ஒரு பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா ஆயில நட்சத்திரம் அன்றைக்கு பெருமாளை சேவிப்பது, நாகம் சார்ந்த ஆலயம், பள்ளி கொண்ட பெருமாள் சொல்லும், பாம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பெருமாள் போய் தரிசனம் செய்வது, கருமாரியம்மன், நாகத்தம்மன் வழிபாடு, நாக தேவதை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். நீங்கள் ஒரு ஆயில நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் மகன் நட்சத்திர தேர்வு செய்து மகன் நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு வழிபாடு தவறாமல் செய்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு, நரசிம்ம பெருமாள் வழிபாடு, பித்திருக்களுடைய வழிபாடு, சுக்கிர பகவான் வழிபாடு, அதாவது மகாலட்சுமி வழிபாடு போன்றவற்றை செய்து வரும்போது இந்த ஆயில நட்சத்திரம் பலம் பெறும். இந்த புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரமும், பூச நட்சத்திரக்காரர்கள் ஆயில நட்சத்திரமும், ஆயில நட்சத்திரக்காரர் மக நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு தொழில முதலீடு செய்வது, ஒரு வேலையில அப்ளிகேஷன் போடுவது, ஒரு குடும்ப விஷயமா ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த தினம் போய் வாங்கி கொள்வது, வரன் பார்ப்பது போன்ற சுப காரியங்கள் நடத்தி கொள்ளும் போது எந்த தடையும் நம்மளுக்கு ஒண்ணுமே செய்யாது. நேரமே சரியில்லை என்றாலும் இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கு நம்ம போய் ஒரு காரியம் நடத்தி கொள்ளும் போது வெற்றி பெறலாம். தடையே இருந்தாலும் அதை தடை ஒண்ணுமே நம்மளுக்கு செய்யாது. ஆகவே தவறாம இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.